சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்து குதூகலமாக கொண்டாட ஜெர்மனி டோட்மண்ட் கோபரா ஞானம் உங்களை வரவேற்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் விருப்ப புடவைகளுக்கு 30 முதல் 70% வரை விலை தள்ளுபடி. புத்தாண்டை கோபரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள். கோபரா ஞானம் டோட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் அகதி நிலையில் இருந்த ஒருவர் தனது குடும்பத்தை முற்றாக அழிப்பதற்கு முயற்சித்துள்ளார். வோல்ஸ்பர்க் நகரத்தில் ஒரு ஆதியானவர் தனது குடும்பத்தை முற்றாக அழிப்பதற்கு முயற்சி செய்தார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 44 வயதுடைய ஒரு நபரானவர் அகதி முகாமில் வாழ்ந்து வருகின்ற தனது குடும்பத்தின் மீது எரிபொருள்களை ஊற்றி அவர்களை கொளுத்த முனைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வோல்ஸ்பர்க் நகரத்தில் உள்ள ஆம்செட்ஸ் கிராமர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற அகதி முகாமிலேயே இவர் இவ்வாறு தனது மனைவி தனது மகளுக்கு எரிபொருளை ஊற்றி பின்னர் தீயிட முயற்சி செய்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த நபரானவர் கைது செய்யப்பட்டு போலீசாருடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் அதிகாரியொருவர் தன்னுடைய குடும்பத்தவரை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் கிழக்கு ஜெர்மனியில் நிகழ்ந்திருக்கிறது. கிழக்கு ஜெர்மனியின் தூரிங்கன் மாநிலத்தில் உள்ள கிளட்டபர்க் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியானவர் தனது குடும்பத்தை முற்றாக அழித்துள்ளார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 44 வயதுடைய இந்த போலீஸ் அதிகாரியானவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்மார் மற்றும் தன்னையும் தனது உயிரையும் அவர் மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இது சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் ஸ்தலத்துக்கு விரைந்து சென்றதாகவும் பின்னர் போலீசார் இந்த 4 இறந்த உடல்களையும் அந்த இடத்தில் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் பல போலீஸ் அதிகாரிகள் இந்த 44 வயதுடைய போலீஸ் அதிகாரியுடன் உறவில் இருந்த காரணத்தினால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். 13 மில்லியன் ஜெர்மானியர்கள் பயன்படுத்துகின்ற 58 யூரோ பெறுமதியான பிரயாண அட்டை காலாவதி ஆகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெறுகின்றன. ஜெர்மன் நாட்டில் டொய்ச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற 58 யூரோ பிரயாண அட்டையானது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. இதே வேளையில் இதுவரை காலங்களும் ஜெர்மனியின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஃபிரெட்ரிச் மேர்ஸ் அவர்கள் தான் பதவிக்கு வந்தால் இந்த டொய்ச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையை முற்றாக இல்லாமல் செய்வார் என்ற சில கருத்துக்களை ஏற்கனவே பரிமாறி இருந்தார் என்று சில பத்திரிகைகள் செய்தியில் கூறியிருக்கின்றன. இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பிரதான கட்சிகளான CDU, CSU மற்றும் SPD கட்சிகளிடையே இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் பிரகாரம் இந்த டொய்ச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையை தொடர்ந்தும் அமுலில் வைத்திருப்பதற்கு இவர்கள் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டொய்ச்லாண்ட் அட்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையானது 13 மில்லியன் ஜெர்மானியர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த பிரயாண அட்டை தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்றும் இதே போன்று 2026, 27 போன்ற ஆண்டுகளிலும் இந்த பிரயாண அட்டை அமுலில் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த பிரயாண அட்டைக்கு மத்திய அரசாங்கமானது 1.5 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்ய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஏற்கனவே பல மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் மாநில அரசாங்கமானது 1.5 பில்லியன் யூரோக்களை இதற்கு முதலீடு செய்து வருவதாகவும் எதிர்காலத்தில் மத்திய அரசே அதாவது சமஷ்டி அரசே இந்த செலவிற்குரிய பணத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வேண்டுதலை பல தடவைகள் விடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் இருந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகள் திருப்பி அனுப்பப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெர்மனியில் அகதிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு புதிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில்
தற்பொழுது ஜெர்மனியில் மொத்தமாக அதாவது 2024 வரை 2,40,000 பேர் நாடு கடத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதாக சிடியூன்னு சொல்லப்படுகின்ற கட்சியுடைய முக்கிய அரசியல் பேச்சாளர் ஃப்ரை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் இந்த அகதிகளில் 2 லட்சம் பேர் டுல்டுங்கன் சொல்லப்படுகின்ற தற்காலிக வதிவிட விசாவை வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மீளவும் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளுக்கு ஜெர்மனியில் அகதி விண்ணப்ப நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இதே வேளையில் கூட்டு அரசாங்கமானது பதவி ஏற்கும் பொழுது எல்லைகளில் ஜெர்மன் நாட்டிற்கு வருகின்ற அகதிகளை மற்ற எல்லை நாடுகளுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இந்த புதிய கூட்டு ஆட்சியானது இந்த நடவடிக்கையில் முக்கிய தீவிரத்தை காட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் புதிய அரசாங்கமானது சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சில நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக ஏற்கனவே கூறியிருந்தது. அதாவது சமூக பணத்தில் வாழ்கின்றவர்கள் சமூக திணைக்களமானது வேலைக்கு செல்லுமாறு வேண்டும் பொழுது இவர்கள் வேலைக்கு செல்லாமல் விட்டால் இவர்களுடைய சமூக பணமானது முற்றாக இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய அரசாங்கமானது தெரிவித்திருந்தது. இதே வேளையில் தற்பொழுது சில அமைப்புகள் இந்த குருன் சிகர் என்று சொல்லப்படுகின்ற புதிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட உள்ள கொள்கைக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றன. அதாவது குருன் ஐன்கோமன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை வருமானமாக ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் 1,200 யூரோக்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த அமைப்பு ஒன்று அரசாங்கத்திடம் வேண்டியிருக்கின்றது. மேலும் குழந்தை பிள்ளைகளுக்கு 600 யூரோக்களை வழங்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பு கோடிட்டு காட்டியிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் புதிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பலத்த கெடுபிடிகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி உலக செய்திகள். ஈரானுடைய அணு உற்பத்தி விடயத்தில் தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உத்தியோகபூர்வமற்ற முறையில் ஓமானில் பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஓமான் அரசாங்கமானது இதுவரை காலம் மத்திய கிழக்கு பிரச்சனையில் மிகவும் நடுநிலை வகித்த நாடு என்ற காரணத்தினால் தற்பொழுது ஓமானில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் இதுவரை நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க காசா மீது இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவுடைய பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தது. இதே வேளையில் பல யூத மாணவர்கள் மீதும் அமெரிக்காவில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு யூதர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு தாக்குதல் நடாத்திய அராபியர்கள் மீது தற்பொழுது ட்ரம்ப் அரசாங்கமானது புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் மற்றும் யூத மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அமெரிக்காவின் புதிய அரசாங்கமானது கைது செய்ய தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பலத்தினராகிய காலிட் என்பவர் சிரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தார் என்றும் இவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார் என்றும் இதன் காரணத்தினால் இவர் கடந்த கிழமை அமெரிக்கா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அமெரிக்க நிர்வாகமானது ஏற்கனவே அமெரிக்காவுடைய பல பல்கலைக்கழக நிர்வாகங்கள் மீது பாரிய குற்றங்களை சுமத்தியிருந்தது. அதாவது பல்கலைக்கழக நிர்வாகமானது யூத மாணவர்களை காப்பாற்றுவதற்கு தவறிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த குற்றத்தை சுமத்தியிருந்தார். தற்பொழுது தான் பதவியேற்ற பிற்பாடு இவ்வகையானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது துபாயிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு பறந்த விமானமான பீட்ஸ் ஏர்லைனுக்கு சொந்தமான AD822 பிரயாணம் செய்த இந்திய நபரானவர் இந்த விமானத்தில் பிரயாணம் செய்த ஒரு பெண் மீது பாலியல் துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இலங்கையின் மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே அவர்கள் நேற்றைய தினம் மண்டதீவிற்கு சென்று இதை மேற்பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடன் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரரான சனத் ஜெயசூர்யா அவர்களும் மற்றும் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியினும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரான கருணநாதன் இளங்குமரன் அவர்களும் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. அதெல்லாம் இருக்கட்டும்.
கேட்கட்டுமாப்பா வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம் என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்தே குதூகலமாக கொண்டாட ஜெர்மனி டோட்மண்ட் கோபரா ஞானம் உங்களை வரவேற்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் விருப்ப புடவைகளுக்கு 30 முதல் 70% வரை விலை தள்ளுபடி. புத்தாண்டை கோபரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள். கோபரா ஞானம் டோட்மண்ட்.